Good morning to all. Good morning to all viewers and students. Last பார்த்தோம்னா introduction to quantum chemistry part 1 போட்டிருந்தேன். இது part 2. part 1ல basics quantum chemistryனா என்ன, quantum chemistryயோட objects என்ன, அதோட learning outcomes என்னென்ன அப்படின்றது நிறைய பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா part 2 quantum chemistry. இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தோம். எதில் அப்படின்னு சொல்லிட்டு குட் நாட் எக்ஸ்பிளைன் சொல்லி பார்த்துருந்தோம். எது பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட், காம்ப்டன் இஃபெக்ட், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ். இப்போ இதை ஒவ்வொன்றையாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோட பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் தட் கேன் அப்சர்வ் ஆல் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரேடியேஷன். அது வந்து எல்லா ரேடியேஷனை வந்து அப்சார்ப் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் அ பிளாக் பாடி, திஸ் அ இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்சார்ப் பை பிளாக் பாடி இல்லையா. அந்த இன்சிடென்ட் இது வந்து என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த அப்சார்ப்ஸ் ஃபார் ஆல் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரேடியேஷன். என்ன பண்ணிடும் அப்படின்னா வாங்கிட்டு இந்த பிளாக் பாடி என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கெட் ஹீட்டட், நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வென் இட்ஸ் டெம்பரேச்சர் இட் கெட்ஸ் ஈக்குவல் டு த சரௌண்டிங் டெம்பரேச்சர். அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகும். அப்படி ஈக்குவல் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் எமிட் த ரேடியேஷன். அப்போ என்ன பண்ணும், அந்த ஹீட்டை வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன, டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃபார்மில் தருது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா சன், அப்புறம் ஹியூமன் பாடி கூட சொல்லலாம். இல்லாட்டி பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கோம், பிளாக் பாடி ரேடியேஷன் எனர்ஜி ரேடியேட்டட் பை an object or system that absorb all kind of incident radiation. The term usually refers to the spectrum of light emitted by any heated object. Common example include the heating element of a toaster or a filament of light bulb. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பல்பையும் கூட ஹையர் வேவ் லென்த்தாக இருக்கலாம், லோயர் வேவ் லென்த்தாக இருக்கலாம். அப்போ இந்த லோயர் வேவ் லென்த்தை நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆனால் அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோப் சொல்கிறோம் அப்படின்றாங்க. This is the black body radiation. And second one பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நார்மலாக நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்றது தெரியும், நம்ம 11th 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ மெட்டல் சர்ஃபேஸ். ஒரு மெட்டல் சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து ரெட் லைட்டை வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁻14 வந்து அப்ளை பண்ணும்போது இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான். அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டமோட கப்புள் ஆகி இந்த என்னவாகுது, இந்த ரெட் லைட் வந்து மெட்டல் சர்ஃபேஸ் மேலே விழுகுது. அந்த லைட் வந்து மெட்டல் சர்ஃபேஸ் மேலே லைட் ஸ்ட்ரிக்ஸ் அ மெட்டாலிக் சர்ஃபேஸ். வாட் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்கலி இட் இஜெக்ட் த எலக்ட்ரான் அது வெளியில் கொடுக்குது. அப்போ அந்த கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்சார்ப் பண்ணக்கூடியது ஃபோட்டான், வெளியில் வரக்கூடியது எலக்ட்ரான் இஜெக்ட் பண்ணுது. அந்த வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ஃபோட்டான் அப்சார்வ் ஆனிச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபினாமினா விச் இஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இட் இஸ் ரிலீஸ்ட் from or within a material when it absorbs the electromagnetic radiation. This effect is often defined as the ejection of electron from metal plate when light falls on. லைட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து என்னமாகும், எலக்ட்ரானை வந்து இந்த see here, this is a metal plate is in the form of electromagnetic radiation. போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த எலக்ட்ரான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் ஆகுது இல்லையா, இதை நாங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரான் சொல்கிறோம் அப்படின்றாங்க.
அப்போ அது வந்து Einstein proposed the light or radiation of the frequency mu as a made up of the particle energy h nu, a Planck constant and nu. So the light form, the motion had been given a particular character. And second one, Einstein using the Planck equation showed the kinetic energy of the electron ejected was equal to the energy of incident photon h nu minus the energy barrier to releasing the electron from the particular metal. இது மெட்டல்லேருந்து வெளில வரக்கூடியது, இது இன்சிடென்ட். அப்போது the total kinetic energy that is equal to h nu minus w. ஓகே, லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, this could not be explained the wave nature of the radiation alone. இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த Compton explained the X-ray shift by a particular like momentum of photons. Okay, see here, the increasing in wavelength or Compton effect does not depend on the wavelength of incident photon. அப்போ என்ன சொல்கிறோம், ஃபோட்டான் வந்து இன்சிடென்ட் ஃபோட்டானை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், லாமிடான்னு சொல்கிறேன். ஆஃப்டர் அதுக்கப்புறம் வர்றது லாமிடா டேஷ் ப்ரைம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, லாமிடா ப்ரைம் மைனஸ் இன்சிடென்ட் மைனஸ் ஃபைனல். அப்போ லாமிடா தட் இஸ் ஈக்குவல் டு h by mc into 1 minus cos theta. This equation is known as Compton effect equation. இது வந்து நான் என்ன சொல்கிறோன்னா, del lambda is the differentiate between of initial minus final. இந்த delta s அப்படின்றது wavelength after the scattering, delta I அப்படின்றது initial scattering, hன்றது Planck constant, mன்றது electronக்கு, cன்றது speed, thetaன்றது scattering of the angle. This is the Compton effect. அதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாமிடாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.42. இது வந்து உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் கொஸ்டினில் கேட்கலாம். காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the spectrum of light emitted by the energetic atom is composed of individual line of different colors. These lines represent discrete energies, not a continuous energy level of the electron in those excited atoms. When an electron in a higher energy state jumps down to the lower, மேலே போனது கீழே வரும், the atom emits a photon of light. Okay, emit the photon. அப்போ என்ன சொல்கிறாங்க, there is a 2 different லெவலில் இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா பார்த்தோம், கன்சர்வேஷன் எனர்ஜி, இது இஸ் law of conservation energy சொல்கிறோம் இல்லையா. ஓகே, if the electrons were not restricted to discrete the energy level, the spectrum from excited atom would be continuous spread or color from the red to violet. Redலேருந்து violet வரைக்கும் நமக்கு டிவி இருக்குது. Just know the individual line. This again indicate the energy quantized. நான் மெயினான தீம் இதில் இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரானா என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, this is not a continuous spectra, that is the discrete energy லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளாக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டார்க் லைன்ஸ் மீன்ஸ் லைன் வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, நல்லா டார்க் பேக்ரவுண்டாக இருக்கும், பிரைட் லைனாக இருக்கும், டார்க் பேக்ரவுண்ட் சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதில் வந்து நான் 4 மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, பிளாக் பாடி ரேடியேஷன் என்ன, ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, Compton எஃபெக்ட், அடுத்தது அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த above discussed phenomena have 2 important conclusion. நம்ம வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 கன்க்ளூட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 பாயிண்ட் வச்சு கன்க்ளூட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட். ஓகே, ஆர் ஒன் கேன் சே that it can be transferred only in the discrete packet is called quanta. So continuous packet கிடையாது, இட்ஸ் அ டிஸ்க்ரீட் பேக்கெட். அது வந்து என்ன சொல்கிறோம், குவாண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, லைட் radiations exhibit the particular light behavior. This is the main theme or the basis of the quantum mechanics. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம சம்மரி சொல்கிறோம். என்ன இந்த வீடியோவில் என்ன சம்மரைஸ் பண்ண போகிறோம், இந்த 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தலையும் பார்த்தோன்னாக்கா, quantum mechanics is the theoretical science of microscopic matter. ஓகே, இது தியரட்டிக்கல் பார்ட் தான், தியரட்டிக்கல் சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். The quantum chemistry explains theoretically structure, bonding and relativity in chemical entities. இதை பற்றியும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த quantization refer to the situation
where physical quantities and like position, momentum, அப்புறம் அந்த கண்டினியூஸ் லைனா இல்லை டிஸ்க்ரீட் வேல்யூ எல்லாத்தையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபினாமினா. குவாண்டம் மெக்கானிக்ஸ் எது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிளாக் பாடி ரேடியேஷன் நம்ம பார்த்த எல்லாத்தையும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, கோம்டன் எஃபெக்ட்டு, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அதெல்லாமே. அண்ட் ஸோ தட் which classical mechanics fails to, it could not explain this. இதெல்லாமே அது எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் திஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றது சின்ன சின்ன பாயிண்டில் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல், அதிலெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றதையும் கூட நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.